வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். அடடா, கடவுளுக்குத்தான் என் மீது எத்தனை அன்பு! ஏகப்பட்ட விசேஷ அம்சங்களுடன் அல்லவா என்னை படைத்திருக்கிறார் அவர். வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத அளவுக்கு மிக தனித்துவமான அம்சங்களோடு எனக்கு உறுப்புகளை அளித்திருக்கிறார். எத்தனை கூரிய நகங்கள் எனக்கு! அதை கொண்டு எப்படிப்பட்ட கடினமான தோலையும் என்னால் கிழிக்க முடியுமே. அது மட்டுமா, எத்தனை தீட்சண்யமான பார்வை எனக்கு! எவ்வளவு உயரத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் தரையில் ஊர்ந்து செல்லும் ஒரு சிறிய எறும்பு கூட என் கண்களிலிருந்து தப்ப முடியாதே. மட்டுமின்றி என் சிறகுகள் தான் எத்தனை வலிமையானவை! அவற்றை கொண்டு வானத்தை தொட்டபடி உலகின் எந்த மூலைக்கும் விரைந்து பறக்க என்னால் இயலுமே. இப்படி அதன் மனதில் உற்சாகமான சிந்தனை அலைகளை அடுக்கடுக்காய் உதயமாகி கொண்டிருக்க, கழுகு ஒன்று மரத்தின் மேல் அமர்ந்தபடி மகிழ்ந்து கொண்டிருந்தது. அந்த தற்பெருமையில் தரையில் நடந்து சென்று கொண்டிருந்த ஒவ்வொரு ஜீவனையும் அலட்சியமாக பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் யானை ஒன்று அதன் கண்ணில் பட்டது. அதை பார்த்ததும் அதன் கேலி சிரிப்பு இன்னும் அதிகமாயிற்று. யானைக்கு ஒன்றும் புரியவில்லை. குழப்பமாக ஏறிட்டு பார்த்து, என்னை பார்த்து ஏன் இப்படி சிரிக்கிறாய் என்று அப்பாவியாக கேட்டது. யானையாரே, தரையில் வாழ்கிற உயிர்களிலே நீ தான் பெரிய மிருகம், பலசாலின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரி உன்னால் வானத்தில் உயர பறக்க முடியுமா என்று கழுகு கேலியும் கிண்டலுமாக கேட்டது. அது மட்டும் அல்லாமல், யானையாரே, எனக்கு ஒரு சந்தேகம். தரையிலேயே பிறந்து தரையிலேயே வளர்ந்து தரையிலேயே சாகப் போகிற உனக்கு எதுக்கு பலசாலிங்கிற பட்டம்? உயரத்தில் பறந்து திரியும் நான் தான் உண்மையிலேயே உயர்வான ஜீவன். அகந்தையும் இருமாப்புமாய் கேட்டது. யானை அமைதியா, எல்லாம் சரிதான், நான் தரையில் திரிந்து கொண்டிருப்பவன்தான். நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பிளிரும்போது என் கண்கள் வானத்தை நோக்கியபடி உயர்வாகத்தான் இருக்கும். ஆனால் நீயோ உயர்ந்த வானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் உன் கண்கள் பூமியின் குப்பையில் கிடக்கும் அழுகிப்போன பிணத்தை போன்ற கேவலமானதை தானே தேடுகின்றன. நாம் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம் என்பதை விட எதன் மேல் நோக்கமாக இருக்கிறோம் என்பதில் தான் உயர்வு என்றது அமர்த்தலான சிரிப்புடன். இந்த பதிலை கேட்டு வெட்கி போன கழுகு அவமானத்துடன் அங்கிருந்து பறந்து போனது. அந்த கழுகை போல சாதி மத உயர்நிலை, அதிகார பலம், பணபலம் மற்றும் அடியால் பலத்தோடு தங்களை உயர்ந்தவர்களாக எண்ணிக்கொண்டு வாழ்வோரின் மனநிலையையும் செயல்பாடுகளையும் இந்த உலகத்தில் நாம் அன்றாடம் கண்டு வருகிறோம். அவர்கள் மற்றவர்களை பார்க்கும் விதமும் அப்படித்தான் இருக்கிறது. உயர்வும் தாழ்வு மனித வாழ்க்கையின் அடிப்படையில் அல்ல, அவரவர் எண்ணங்களின் அடிப்படையில் என்பதை உணர்தலே சிறந்தது. நாம் கழுகா, யானையா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.